இன்று சனி மகாபிரதோஷம். என்னாடுடைய சிவனியை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கைலை மலையானையை போற்றி போற்றி, சொர்ணேங்கேஸ்வரர் சொர்ணேங்கேஸ்வரர் ஆலய சார்பாக இன்று சனி மகா பிரதோஷம் அதி விமரிசையாக நடைபெற உள்ளது. இந்த சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு ஓராண்டுக்கு கலந்து கொண்ட பலன் கிடைக்கும். இது மிக முக்கியமான பிரதோஷம். இந்த பிரதோஷத்தை நமது பஞ்சப்பட்டியில் இருக்கும் அனுசூயா குழந்தை பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அதி விமரிசையாக அன்னதானமும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதில் அனைத்து சிவனடியார்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரதோஷம் முடிஞ்சவுடன் அன்னதானமும் சிறப்பான முறையில் நடைபெறும். அதிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சொர்ணேங்கேஸ்வரையே நமக்கு, சொர்ணேங்கேஸ்வராய நமக்கு. அத்துடன் வருகிற 19ஆம் தேதி ஐப்பசி 19 5/11/2023 அன்று நமது சிவன் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக அன்னாபிஷேகம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் திருவிளக்கு பூஜையும் பௌர்ணமி சிறப்பாக நடைபெற உள்ளது. அதில் மதுரை தேவேந்திர சுவாமிகள் அருளாசி வழங்க வருகை பெற உள்ளார்கள். அதிலும் கலந்து கொண்டு அவர்களிடம் அருளாசி பெற்று செல்லும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 3/11/2023 பஞ்சப்பட்டியை சேர்ந்த வெங்கடேஸ்வரா மில் அதிபர் பழனிசாமி குடும்பத்தின் சார்பாக பிரதோஷ பூஜையும் நடைபெற உள்ளது. அந்த அன்னாபிஷேக பூஜை குளித்தலை எஸ்எல் ஜுவல்லர்ஸ் அண்ட் மாருதி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் நடத்த உள்ளார்கள். ஆகையால் அனைவரும் அதிலும் கலந்து கொண்டு சிறப்பித்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சொர்ணேங்கேஸ்வராய நமக்கு, சொர்ணேங்கேஸ்வரிய நமக்கு. திருச்சிற்றம்பலம். சொர்ணேங்கேஸ்வர ஆலயத்தில் அமைந்திருக்கும் பரிகார தெய்வங்கள் இது தட்சிணாமூர்த்தி, தென்முக கடவுள் என்று கூறுவார்கள். குரு பகவான் இதில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான பூஜை அதி விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து பொதுமக்களும் வியாழந்தோறும் பரிகாரம் வேண்டி சுண்டல் மாலை போட்டு அதுக்கு திருவிளக்கேற்றி வழிபடுவார்கள். இது மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக. இது மிகவும் சிறப்பு வாய்ந்த வந்து மகாவிஷ்ணு. இது பெருமாளுக்கு உகந்த தெய்வம். சனிக்கிழமை தோறும் இதில் திருவிளக்கேற்றி வழிபாடு சிறப்பு பூஜை நடைபெறும். இதிலும் அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த மகாவிஷ்ணுவை வேண்டி அருள் பெற்று செல்வார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து தந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் மகாவிஷ்ணுவை போற்றி. ஓம் நாராயண நமக. ஓம் துர்க்கையை போற்றி. ஓம் சக்தி ஓம். இது துர்க்காய் தேவி. இது துர்க்கை தேவி ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சிறப்பான முறையிலே பூஜை நடைபெற்று இதில் பெண்கள் அதிகமாக வந்து விளக்கேற்றி அதை நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்து அவர்கள் வேண்டிய பிரார்த்தனைகளை நிவர்த்தி செய்து கொள்கிறார்கள். இது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த பரிகார தெய்வங்களில் இந்த துர்க்கை தேவி இந்த பகுதியிலே அமைந்திருக்கிறது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். ஓம் துர்கா தேவியே நமக. ஓம் சண்டிகேஸ்வரரை போற்றி. இது சண்டிகேஸ்வரர். இது நமது இங்கே சொர்ணேங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு இது கணக்க பிள்ளையாக இருந்து இங்கு வருகிற ஒவ்வொருவரையும் கணக்கெடுத்து அவர்கள் வேண்டிய பிரார்த்தனையை சொர்ணேங்கேஸ்வரர்கிட்ட எடுத்து சொல்லி அவர்கள் பிரார்த்தனையை நிவர்த்தி செய்ய அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். சண்டிகேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த இது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இதில் அனைவரும் சண்டிகேஸ்வரர் வழிபட்டு செல்கிறார்கள். ஓம் சண்டிகேஸ்வரரை போற்றி போற்றி. ஓம் சொர்ண கால பைரவரையே போற்றி. ஓம் சொர்ண கால பைரவரையே போற்றி. ஓம் சொர்ண கால பைரவரையே போற்றி. இது சொர்ண கால பைரவர். இங்கே சிறப்பு வாய்ந்த சொர்ண கால அமைந்திருக்கிறாரு. இதில் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் வந்து
வடமாலை சாத்தி சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த காலபைரவர். நமது இறக்கும்போது காலன் வந்தாலும் இதை தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சொர்ண காலபைரவர். அது சொர்ண காலபைரவர் அமைஞ்சிருக்கு எங்காவது ஒரு சிவ ஆலயங்களில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த அப்பேற்பட்ட சொர்ண காலபைரவர் இந்த சொர்ணேங்கேஸ்வரருக்கு அமைந்திருக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. ஓம் சொர்ண காலபைரவரையே போற்றி போற்றி. இது இந்த ஆலயத்தில் நவக்கிரகம் 9 நவக்கிரகம், அதாவது சனி பகவான், ராகு, கேது, திங்கள், செவ்வாய், புதன், குரு, வியாழன் அனைத்தும் இங்கே ஒருங்கே அமையப்பெற்றிருக்கிறது. இது ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து வழிபாடு செய்து பக்தர்கள் வழிபட்டு செல்கின்றார்கள். இங்கு நம்ம கடவுள் தாளுகளால் இந்த சொன்ன கால பைரவர் ஆலயத்தில், சொர்ணேங்கேஸ்வரர் ஆலயத்தில் இந்த சிறப்பு வாய்ந்த 9 நவக்கிரகங்கள் அமைந்திருக்கிறது. இது திரளான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது பிரதோஷங்கி, அது அதிகாரம். இது பிரதோஷ நந்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் 2 பிரதோஷ தினத்திலையும் சரளான பக்தர்கள் வந்து அது உற்சவமூர்த்தி சிலையை வைத்து வழிபாடு செய்து இந்த பிரதோஷ பூஜை அதி விமர்சையாக நடைபெறுகிறது. சுற்றுவட்டாரத்திலிருந்து திரளான பக்தர்கள் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தும் போது வந்து வழிபாடு செய்து அன்னதானம் மிக சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இன்று மாலை சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ நந்திக்கு அதி விமர்சையாக நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் பிரதோஷ நந்தியை போற்றி போற்றி. இது அதிகார நந்தி. அடுத்தது அங்கே உள்ள வந்து அந்த இது தெரியுங்க. இது தனியாக அது தனியாக தான் இருக்கும். அப்புறம் நாங்களாம் இது அதிகார நந்தி. இது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த அதிகார நந்தி வழிபட்டு நம்ம சொர்ணேங்கேஸ்வரர் வழிபாடு செய்தால் எல்லா நன்மையும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதுக்கும் ஒவ்வொரு அது தேய்பிறை அஷ்டமி என்று சிறப்பு பூஜையை வழிபாடு செய்து இதை பக்தர்கள் வழிபாட்டு செய்கின்றார்கள். இது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இங்கே வா, உள்ளே நின்றுட்டுலாமா? இது தெரியுமே. ஓம் சொர்ணேங்கேஸ்வராய நமக்கு. இங்கே கருவறையில் உள்ள அமைஞ்சிருக்கிறது சொர்ணேங்கேஸ்வரர், சொர்ணேங்கேஸ்வரி ரெண்டுமே ஒருங்கே அமையப்பட்டிருக்கிறது. விநாயகர், முருகர். அடுத்தது இங்கே வலம்புரி விநாயகர், பாலமுருகர் அமைஞ்சிருக்காங்க. முன்புறம் வலம்புரி விநாயகர், பாலமுருகன். அத்துடன் இந்த இது 4 சுந்தரப்பர், மாணிக்கவாசகர் படமும் இங்கே அமைஞ்சிருக்குது. அந்த இது அதெல்லாம் இருக்குது. இதையும் வழிபாடு செய்து எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதாவது மாசி மாதம் இங்கே திருவிழா நடைபெறும். மாசி சிவராத்திரி அன்னைக்கு திருவிழா நடைபெறுகிறது. அதிலும் திரளான பக்தர்கள் விடிய இந்த கண் விழித்திருந்து 108 1008 சிவநாம அர்ச்சனை சொல்லி சிறப்பு வழிபாடு, 4 கால பூஜை, அன்னதானம் மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி என்று நடைபெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு சொர்ணேங்கேஸ்வரர் உள்ள பரிகார தெய்வங்களை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அது 2 சொர்ணேங்கேஸ்வரர்
சொர்ணலிங்கேஸ்வரர் சொர்ணலிங்கேஸ்வரி ரெண்டையுமே எடுத்துட்டு அவ்வளோதான் இது எடுக்கலையே. அது எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு அதுதான் இதை நம்ம சொல்லலையா, இடமுறை விநாயகர் ராகு கேது மூசி வாங்கணும்னு. விநாயகர் சொல்கிறேன் கேட்டுன்னு. அப்புறம் இன்னொரு நாளைக்கு கண் எடுத்துக்கலாமா? ஏன்னா எனக்கு பூஜை பண்ணிட்டு சுத்தம் போகணும். இங்கு பரிகார தெய்வமாக மிக சிறப்பான முறையில் இருக்குது இடம்புரி விநாயகர், ராகு கேது மூஷிகவானம் இங்கே அமைஞ்சிருக்குது. இந்த தெய்வத்திற்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்க, கல்யாணம் ஆகிறவங்க, குழந்தை இல்லாதவங்க எல்லாம் இதுக்கு வந்து விளக்கு போட்டு அந்த பிரார்த்தனையை நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலே இடம்புரி விநாயகர், ராகு கேது மூசி வாகனம் உள்ள ஆலயம் இந்த சொர்ணலிங்கேஸ்வரி ஆலயம் என்பதை இந்த வேம்புக்கடியில் இது வீற்றிருக்கிறார். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. இதில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிறப்பான முறையிலே பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எல்லோரும் வந்து வழிபாடு செய்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் இடம்புரி விநாயகரை போற்றி போற்றி போற்றி. இந்த கண்ணை நான் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்தேன். அதை எடுத்து அட்டையை கொடுத்து விட்டேன். செந்தாமரை சகோதரில் இல்லை, 27 நட்சத்திரத்தை மட்டும்தான் பண்ண மாட்டேங்குது.